கொரோனாவில் என் கை காலுக்கெல்லாம் இழுத்து கஷ்டப்பட்டதுனால பையனுக்கு ஒரு வேலைக்காக தனியார் துறையில் ஏற்பாடு பண்ணி என் உறவினர் என் மைத்துனர் மூலமாக அவருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு என் மனைவியும் கொரோனாவில் ரொம்ப சீரியஸான நிலையில் இருந்தேன். இதை வச்சு நான் ஒரு பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணி சென்னையில் இருக்க ஒரு ஐசிஐசி பேங்க் உடைய மூலமாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவர் இதை மாதிரி ஒரு புரோக்கர்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஏமாந்துட்டோம். இதை கேஸ் போட்டேன்னா எஸ்டிசி இன்றைக்கி 38/2021 நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் இருக்குது. அக்யூஸ்டை பிடிக்க சொல்லி சென்னையில் இருக்கிற காவல்துறைக்கு அனுப்பியிருக்கு. அவங்க அந்த இடத்துல இல்லைங்கிறான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல இருக்குது. வாட்ஸ்அப் ஒன்றாலும் தரேன். இதை பற்றி நம்ம நீதிமன்றத்தில் முறையிட்ட பிறகு வெளிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு வாரண்ட் அனுப்பியிருக்காங்க. வெளிப்பாளையம் காவல் வந்து ஒரு வருடமாக கையில் வைத்து வந்து அக்யூஸ்டை தேடுறேன்னு சொல்கிறாங்க. இன்னிட்ட பலவிதமாக விசாரிச்சுட்டாங்க. இதுவரையில் இந்த பதிலும் இல்லை. நாகப்பட்டினம் முன்னாள் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட திட்டத்தட்ட 20 மனு கொடுத்துருக்கேன். எல்லா மனுவும் என்கிட்ட இருக்குது. வாங்கி அவர் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காரு. எந்த வித பதிலும் இல்லை. ஒவ்வொரு புதன்கிழமையும் மக்கள் குறைக்கிற நாள்னு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த நிலத்துலலாம் மனு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, மக்கள் குறைத்திருக்கனால திட்டத்தட்ட 20 காலங்கள் அடித்து கொடுத்துருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.